வெல்கம் டு கிச்சன் 360 சமையல். இன்றைக்கி நான் என்ன சமையல் செய்ய போகிறேன்னா, ராகி மாவு பேரிச்சம்பளம் வச்சு ஒரு இனிப்பு கஞ்சி தான். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் வாங்க. ராகி மாவு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி 3/4 கப் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பளம் ஒரு 5 இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் பூ, ஒரு 4 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த மாவு ராகி மாவு வந்து நம்ம நல்லா வறுத்துக்கறணும். அதில் கறிகிராம சும்மா லைட்டாக வறுத்தா போதும். பார்த்தீங்கன்னா மாவு அந்தளவுக்கு வறுத்தது போதும், எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கட்டியெல்லாம் நல்லா கரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து வச்ச பாத்திரத்தில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கலந்து வச்ச மாவு அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். மாவு ஊற்றுனே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். ஏலக்காய் உப்பையும் அதோட சேர்த்துடலாம். அடுத்தது கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சு பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கலர் மாறிடுச்சு. சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். வேணா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ராகி இனிப்பு மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ராகி
பேரிச்சம்பழம் இனிப்பு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. எலும்புலாம் நல்லா உறுதியாகும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.